உன் வாழ்க்கை உனக்காக மாறும் நேரம் வந்துவிட்டது. நீ தவித்த தவிப்புக்கெல்லாம் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வாராகி நான் வந்திருக்கின்றேன். நடக்கப் போகும் நேரத்தையும் நம்பிக்கையும் உனக்காக நான் தர வந்திருக்கும் போது நீ இதை பற்றியும் சிந்தித்து கொண்டிருக்காதே என் பிள்ளையே. உன் மனதில் உள்ள அழுகையும் கஷ்டத்தையும் நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாய். அதன் பிறகும் ஏன் அனுதினமும் கஷ்டம் வருகிறது என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றாய். இந்த வாராகி உன்னோடு தானே இருந்து கொண்டிருக்கின்றேன். கலங்காதே, துணிந்து செயல்படு. உனக்காக ஒருவர் உன்னை தேடி வரப்போகும் நிலையை உருவாக்கிவிட்ட போதிலும் நீ யாரும் இல்லையே என்று நீ மனமருந்தாதே. சோதனையான காலகட்டத்தையும் சோதனையான கஷ்டத்தையும் எவ்வளவு தாங்குகிறாயோ அந்த அளவுக்கு உயர்வு உனக்கு காத்திருக்கின்றது. எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. கலங்காதே. உன் முடிவை சுகமாக மாற வேண்டுமென்றால் இந்த நிலையை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டுமோ என்று எண்ணி விடாதே. இந்த நிலையின் தாண்டி உனக்கான நல்ல வழியை கொடுப்பதற்குத்தான் நான் பொறுமையோடு உன் வெற்றிக்கு வழிவகுத்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, உன் வீட்டிற்கு வெளியே உனக்காக ஒருவர் இங்கு நின்று கொண்டிருக்கின்றார். அவர் வேறு யாருமில்லை. அவர் உனக்கானவர். உன் வாழ்க்கையை பற்றி அக்கறை கொண்டவர். உனக்கென்று நிரந்தரமாக்கப்பட்டவர். நீ யாருமில்லை என்று நினைத்து கொண்டு இருக்கும் இந்த வேளையிலே உனக்காக நான் இருக்கின்றேன் என்றும் உனக்கு முன்னால் சென்று உன் தடைகள் அத்துணையும் அகற்றி உனக்காக வெற்றியை தருவதற்காக இங்கு வந்து கொண்டிருப்பவர். அப்படிப்பட்ட ஒருவர் உன் வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டு கதறி கொண்டிருக்கும்போது அவரை எப்படியாவது வீட்டிற்குள் அழைத்துவிடு என்று தான் நான் சொல்கிறேன். அவர் வேறு யாருமில்லை என் தங்கமே. இதோ உனக்கென்று உனக்காக இருக்கும் அந்த நபரை அடையாளப்படுத்த வந்திருக்கும் போது நீ பொறுமையாக முன்னேறி கொண்டிருக்கின்றாய். நமக்கு முன் சென்று நம் தடைகளை யார் அகற்றி கொண்டு இருக்கின்றார்? நாம் வெற்றி கிடைக்கும் என்று நினைக்கின்ற விஷயத்தில் வெற்றி கிடைத்து விட்டதா என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே வெற்றியை பரிசாக தரக்கூடிய ஒருவர் உன்னை தேடி வந்திருக்கின்றார். அவர்தான் உன் இரத்த உறவான அந்த ஆன்மா. அவரை எப்படியாவது உன் வீட்டிற்குள் அழைத்துவிடு. இதோ உனக்கான ஸ்பரிசத்தை தருவதற்காக அவரே வந்து கொண்டு இருக்கின்றார். எனக்கு துரோகம் முடிந்துவிட்டது, துரோகம் இழைத்துவிட்டது என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உன் இரத்த உறவான ஒருவரோ அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன், நீ உன் வேலையை தைரியமாக செய் என்று நம்பிக்கையும் பொறுமையும் உனக்கு தருவதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கின்றார். உன் மனதில் இருக்கின்ற வெளியின் கஷ்டத்தையும் தாண்டி உனக்கான வெற்றியை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றார். நீயோ நினைத்தாய் அல்லவா, எனக்காக யாரும் இல்லை என்ற போராட்டத்தை மட்டும்தான் முன்னெடுத்து சென்று கொண்டிருந்தார். இப்பொழுது அந்த போராட்டத்தை எல்லாம் தாண்டி உனக்கான தருணத்தை உனக்கானதாக உருவாக்குவதற்கு அவரே வந்து கொண்டு இருக்கும்போது உன் மனம் இங்கு லேசாக இருக்கப் போகிறது. உன் மனதின் பாரத்தை நீ அவரிடம் தானாகவே ஒப்படைக்கப் போகிறாய். உன் வெற்றியின் தருணத்தை அவரை பகிர்ந்து கொள்ளும் நேரத்தை உருவாக்கி விட்டார். என் பிள்ளையே, உனக்கு ஒவ்வொரு செயலையும் எப்படி செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பதை சொல்வதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது உனக்காக யாருமில்லை என்பதை பற்றி மட்டும் யோசிக்காதே. நடக்க இருக்கும் நல்லதே அவரே முன்னின்று நடத்த காத்து கொண்டு இருக்கும்போது இது அவரோடு சேர்ந்து இந்த வாராகின் கை கோர்த்து விட்டேன். இனி உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கத்தான் போகிறது. கேட்டது கிடைத்திடும், நினைத்தது நடந்திடும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் வெற்றி படிகளாக மாற்றுவதற்கு இந்த வாராகின் அந்த இரத்த உறவான் ஆன்மாவோடு கைகோர்த்து விட்டேன்.
இனி வருகின்ற விஷயத்தை நினைத்து எல்லாம் மனமருந்திக் கொண்டிருக்காதே. யாரையும் தொல்லைப்படுத்தாமல் வாழ வேண்டும் என்று நீ நினைக்கின்ற இந்த வேளையிலே இதோ உனக்கான வெற்றியை தருவதற்காக நானே வந்து கொண்டு இருக்கின்றேன். வீழ்த்த 100 பேர் உன்னை சுற்றி இருந்து விட்டு போகட்டும். உன்னை தரம் தாழ்த்த 1000 பேர் கூட உன்னை சுற்றி இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் உன்னை வாழ்த்த நான் ஒருவள் இருந்து கொண்டு இருக்கின்றேன். உன் இரத்த உறவான ஆன்மாவும் உன்னை முன்னேற்ற வந்து கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் எப்பொழுதுமே நினைவில் வை. துன்பம் வரும், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் தூக்கிவிட நான் வருவேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. என் தங்கமே, யார் என்ன சொன்னாலும் சரி, எப்படி உன் வாழ்க்கையை அங்கு மாற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, நீதான் உனக்கு ஏற்ற சூழ்நிலையாக மாற்ற வேண்டும் என்பதை மட்டும் உறுதியாக இரு. யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும். ஆனால் உன் பாதையில் உறுதியாக இரு. உன் பாதையில் உறுதியாக செல். உன் மீது நம்பிக்கை வை. உன் மீது வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீ என் மீது வைக்கிற நம்பிக்கையாகும். என்னால் எதுவும் முடியும் என்று சொல்லிப்பார். நிச்சயம் அது உன்னில் இருக்கின்ற திறமையை உன் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து சென்று கொண்டே இருக்கும். என் தங்கமே, எப்பொழுதும் என்னை அங்கு கஷ்டப்படுத்துகிறார்களே, காயப்படுத்துகிறார்களே என்று மற்றவர்கள் நினைத்து மட்டும் நீ மனம் கலங்கி கொண்டு இருக்காதே. அவர்கள் அப்படித்தான் என்று நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையின் பாதையை இங்கு முன்னேற்றி கொண்டே இரு. நடப்பது நடந்துவிட்டு போகட்டும். உன் நம்பிக்கையான தருணத்திற்கு நான் வழிவகை செய்து கொண்டு இருக்கும்போது இங்கு யார் சொல்லி என்ன நடக்கப் போகிறது? உன் மனதின் பாதையை தெளிவுபடுத்துவதற்கும் உனக்காக உன் வெற்றியை தருவதற்கும் உன் தாய்வராகி இருந்து கொண்டு இருக்கின்றேன். உன் இரத்த உறவான ஆன்மாவும் கைகோர்த்து இருக்கும்போது உன் முன்னால் எந்த தடைகள் வந்தாலும் சரி, அதை பற்றி நீ கலங்கிக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்காது. உன் தடைகள் அத்தனையும் சுக்கு நூறாக உடைத்தெறிந்து விட்டு உனக்காக வெற்றியின் தருணத்தை தருவதற்காகத்தான் இந்த வாராகி நான் வந்து கொண்டிருக்கின்றேன். உன் மனதில் உள்ளதை என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு. யார் ஒருவர் உனக்காக வருகிறேன் என்று சொன்னாலும் எனக்காக என் தாய் இருந்து கொண்டு இருக்கும்போது நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்பதில் தெளிவாகவே இரு. உன் முன்னேற்றத்தை தடுப்பது யாராக இருந்தாலும் சரி, அவர்களை நான் பதம் பார்த்து கொள்கிறேன். உன் வேலையும் கடமையும் செய்து கொண்டே இரு. உன் பொறுப்புகளிலிருந்து விலகிவிடாதே. என் தங்க பிள்ளையே, உன் வெற்றிக்காக நான் இங்கு ஒவ்வொரு சூழ்நிலையும் உனக்கு பதிலாக உன் வேலைகளை செய்து கொண்டு இருக்கும்போது உனக்காக ஒருவரும் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையின் பயணத்தை இங்கு பகிர்ந்து கொள்ளப் போகிறார். அது உனக்கு துணையாகவே இருந்து கொண்டு உனக்கு வெற்றியை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது யாரும் இல்லை என்று மட்டும் நீ யோசித்து கொண்டு இருக்காதே. உன் மனதின் பாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்ட பிறகும் இதற்காக எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். நடப்பது எல்லாம் இனி நன்மையாகத்தான் உனக்கு நடக்கப் போகிறது. எனக்கு வழிகாட்டுதலே என் தாய் எனக்கு முன்னால் சென்று கொண்டு இருக்கும்போது நான் ஏன் பயப்படவும் பதற்றப்படவும் வேண்டும் என்பதில் தெளிவாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, உன் கஷ்டங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் நீ என்னிடம் சொல்லிவிட்ட பிறகும் அதை நான் அங்கு நிறைவேற்றாமல் இருப்பேனா? நீ இதற்கும் கவலைப்படாதே. உனக்கு துணையாக உன் தாயும் இரத்த உறவான ஆன்மாவும் இருந்து கொண்டு இருக்கும்போது கலங்காதே, கவலைப்படாதே. இனி உன்னிடமிருந்து அங்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து உனக்கான வெற்றியின் பயணத்தை தீர்மானிப்பதற்கு இந்த வாராகி நானே வந்து விட்டேன். நீ நினைத்தது எல்லாம் நடக்கத்தான் போகிறது. கவலை வேண்டாம். எனக்காக யார் இருக்கிறார்கள் என்று நினைக்கின்ற வேளையிலே உனக்காக உன் இரத்த உறவான ஆன்மா உன்னை வந்து காக்கத்தான் போகிறார். உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சி வலையும் மாய வலையும் உடைத்தெறிந்து விட்டு உனக்கான பயணத்தை இங்கு முழுமையாக்க வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் யோசிக்காதே. யாரை தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம். இனி உன்னை தேடி அனைத்தும் இங்கு வரத்தான் போகிறது.
உனக்காக நான் இருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே. மனமுருகி வேண்டுவோரின் வேண்டுதல் யாவும் இங்கு வீணாக போவதே கிடையாது. அப்படித்தான் என் பிள்ளைகள் என்னிடம் கேட்டதை நான் இப்பொழுது கொடுப்பதற்காக வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் சிந்தித்து கொண்டு இருக்காதே. நடப்பது யாவும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் நான் உன்னோடு சேர்ந்து உனக்காக தர வந்திருக்கின்றேன். நீ நினைத்தது இங்கு பலிக்கும் பார். ஓம் வராகி தாயே போற்றி.